இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மீன் வறுவல், அதாவது ரவையில் பரட்டி எப்படி மீன் செய்ய போகிறோன்றத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 3 எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள், காயல் கறி மசாலா பவுடர் அது இல்லை, சீரகத்தூள், தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ரெட் சில்லி பவுடர் உங்கள் கார தேவைக்கு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க, அரிசி மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன், விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது வேண்டாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், பாதி எலுமிச்சை பழம் அதையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. கறி மசாலா பவுடர் செய்கிறது எப்படின்ட்டு நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது, லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா பரட்டி ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த மீன் மசாலாவுக்கு கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க. இதை நல்லா மீனில் பரட்டி எல்லா இடத்துலையும் மீனில் மசாலா படுற மாதிரி தடவி அதை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுங்க. சில பேர் மீன் அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே மசாலா போட்டு பரட்டும் போது நமக்கு பத்தாமலும் போயிடும், செய்யாது. இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மீனை கொஞ்சம் ரவையில் பரட்டி எடுக்க போகிறோம். இது நார்மல் ரவை தான், ஒரு அரை கப் எடுத்துக்கங்க. ரவையாக இல்லாமல் சாதாரணமாக சின்ன ரவையே போதும். அதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதாவது மீன் பரட்டும் போது அந்த கோட்டிங்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பரட்டிடுங்க. சும்மா சாதாரணமாகவே பரட்டினா போதும். இப்போ இதை நல்லா கையை வச்சு கலந்துட்டு ஊற வச்சிருக்கிற 1 மணி நேரம் ஊறி இருக்கு நல்லா அந்த மீனை ஒவ்வொன்றா எடுத்து சும்மா ஜஸ்ட்டு இந்த ரவை கலவையில் வச்சு டிப் பண்ணி எடுத்தால் போதும். மீன் நார்மலாக ஒரே மாதிரி பொரிக்காமல் இந்த மாதிரி ரவா கோட்டிங்லேயோ அல்லது டிஃப்ரெண்ட்டாக பொரிக்கும் போது குழந்தைங்களும் சரி வீட்டில் உள்ளவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரவையில் பரட்டி எடுக்கிற மீன் கோவா சைடில் ரொம்ப ஃபேமஸ். இதில் போடுற மசாலா, இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் நீங்கள் அரைச்சி விட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். எலுமிச்சை பழத்துக்கு பதிலாக அங்கே புளியை கரைச்சி தண்ணியும் சேர்த்து, அதாவது லெமனுக்கு பதிலாக புளி தண்ணியும் சேர்ப்பாங்க புளிப்புக்காக, அது ரொம்ப ருசியாக இருக்கும். பரட்டி வச்ச மீனெல்லாம் இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ருசியாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் விட்டு அல்லது மீனை டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரவையெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து அதில் வச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைங்க. பொரிய அதிக நேரமும் எடுக்காது, அதனால் ஒரு 4 or 5 மினிட்ஸ் இந்த ஒரு சைடு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை திருப்பி விட்டுடுங்க. 2 பக்கமும் உடையாத மாதிரி நீட்டாக பரட்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா செவந்த மாதிரி வந்திருக்கு. இந்த செவந்த மாதிரி வர்றதுக்கு ரீசன் நான் மசாலா மீதி இருந்ததை மேலே தடவி விட்டு இருந்தேன், அதனால அந்த மாதிரி ரெட் கலரில் வந்திருக்கு. இல்லைன்னா மேலே அப்படி ரவா கோட்டிங் மட்டும்தான் அப்படியே இருக்கும். இந்த பக்கமும் பொரிய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான ரவையில் பரட்டி எடுத்த மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதத்தோடையோ பருப்போடையோ சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.